ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் வந்துட்டு இந்த சேனலில் என்ன மாதிரி வீடியோஸ் வந்துட்டு நான் போடுறேன் அப்படின்னா, நான் கோல்டு சேவ் பண்ணுறது எப்படி, அப்புறம் மணி வந்துட்டு எப்படி சேவ் பண்ணுறது, அதை பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய சேனலில். நான் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, குறைந்த வருமானத்தில் வந்துட்டு ஒரு வருடத்திற்கு எத்தனை பவுன் வந்துட்டு நம்ம வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 20 ருபீஸ் எப்படி நம்ம சேவ் பண்ணலாம், மணி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ சேவ் பண்ணலாம் அந்த மாதிரி டீட்டெயிலாக வீடியோஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன் இதுக்கு முன்னாடி. இப்போ எப்படின்னா, மந்த்லி நம்ம எவ்வளோ சேவ் பண்ணலாம், இப்போ நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம், நம்மளோட செலவை கம்மி பண்ணி ஒரு மந்த்லி ஒரு 3000 எடுத்து சேவ் பண்ணுற மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது 2 மாதத்துக்கு அப்படிங்கும்போது 6000 ஆயிரும். இப்போது இந்த அன்னைக்கு 1 கிராம் கோல்டு ரேட் வந்துட்டு 6615 ரூபா. எப்படியும் ஜிஎஸ்டி அதெல்லாம் சேர்த்து நம்ம வாங்கும் போது 7500க்கு மேலே நமக்கு வந்துட்டு வந்துடும். இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம எப்படியும் 6000 நம்ம 2 மாதத்தில் வந்துட்டு 6000 நம்ம வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். அதில் வந்துட்டு 1500 மட்டும் நம்ம சேர்த்து போட்டு நம்ம 1 கிராம் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம 1 கிராம் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னா, 2 மாதத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு இப்போ நம்ம 1 கிராம் வாங்குகிறோம் அப்படின்னா, ஒரு வருஷத்தில் 12 மாதம் அப்படிங்கும்போது நம்ம ஒரு 6 மாதம் அதை நம்ம வந்து வாங்கிக்கலாம். 6 மாதத்தில் வந்துட்டு ஒரு கிராம் வாங்கினோம்னா நம்ம டோட்டலாக 6 கிராம் வந்துட்டு நம்ம இந்த இயரில் வந்துட்டு 6 கிராம் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிடலாம். அது இல்லாமல் இப்போ நம்ம வந்துட்டு இந்த கிராமாக பர்ச்சேஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வேறு எந்த வழியில் சேவ் பண்ணலாம்னா, உண்டியல் சேவிங்ஸ் வந்துட்டு பண்ணலாம். எனக்கு வந்துட்டு இந்த ஹேபிட் வந்துட்டு ரொம்ப நாளாகவே இருக்குது. நம்ம உண்டியலில் வந்துட்டு சேவ் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு குட் ஹேபிட்னு கூட சொல்லலாம். அதில் நம்ம சேவ் பண்ணுறது வந்துட்டு கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு இப்போதைக்குள்ள ரேட்டில் வந்துட்டு நம்ம எதில் நம்ம அதிகமாக சேவ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சேவ் பண்ண அமௌண்ட்டை வந்துட்டு கோல்டில் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி கோல்டாக வந்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி நான் எப்படி சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு உண்டியல் வந்துட்டு ஒரு லாக் பண்ணுற ஒரு உண்டியல் வந்துட்டு ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த உண்டியலில் வந்துட்டு நீங்கள் டெய்லி அமௌண்ட் போட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டு வாங்க. மந்த்லி ஒன்ஸ் இதில் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ணி கனெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, காயின்ஸாவோ இல்லை நோட்டாவோ எப்படினாலும் போட்டு நீங்கள் இதை வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அமௌண்ட் வந்துட்டு ஒரு சின்ன அமௌண்ட்டாக நம்ம சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வர அமௌண்ட்டை மிகப்பெரிய அமௌண்ட்டாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோல்டு ஸ்கீம் ஏதாவது போடலாம். இப்போ வந்துட்டு ஏதாவது ஜுவல்ஸ் கடையில் போயிட்டு கோல்டு ஸ்கீம் இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது கோல்டு ஸ்கீமில் ஏதாவது நம்ம போடலாம். அப்புறம் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், நான் வந்துட்டு இந்த உண்டியல் சேவிங்ஸ் நான் பண்ணுறேன். இப்போ இந்த மாதத்தில் இருந்து தான் நான் வந்துட்டு இந்த 1 கிராம் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு எடுத்திருக்கேன். நானும் இன்னும் வாங்கலை. நான் வந்துட்டு இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த 1 கிராம் வந்துட்டு இனிமேல் வாங்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு சேர்ந்த வாக்கில் நான் கிராம் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி அமௌண்ட் வந்துட்டு நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த மணியை வச்சு நான் வந்துட்டு 1 கிராம் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நான் தங்கமயில் இருக்கு இல்லைங்க, அதில் வந்துட்டு நான் டிஜிகோல்டு ஆப்பில் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். அதில் நான் என்றைக்கு ஜாயின் பண்ணேன் அப்படின்னா, 8ஆம் தேதி, போன மே மாதம் 8ஆம் தேதி நான் வந்து அதில் ஜாயின் பண்ணினேன். அதில் நான் போன மாதம் மட்டுமே 2450 ரூபா நான் பே பண்ணியிருக்கேன். இப்போது நான் வாடகை, நம்ம மற்ற செலவுகள், நம்மளோட உணவு, அந்த மாதிரி எல்லா செலவும் போக நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற அதில் தான் இப்போ டிஜிகோல்டு ஆப்பில் வந்து 100 ருபீஸில் இருந்தே நம்ம அதில் வந்துட்டு நம்ம கோல்டை வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக 100, 200 அந்த மாதிரி போட்டு தான் நான் போன ஏப்ரல் மே 8 ஜாயின் பண்ணி அந்த மே 30ஆம் தேதிக்குள்ளே நான் வந்துட்டு 2450 ரூபா நான் போட்டு வச்சுருந்தேன். இப்போ இன்றைக்கி வந்துட்டு இந்த மந்த் வந்துட்டு 17ஆம் தேதி ஆகுது. நான் ஒரு 1650 ரூபா நான் சேவ் பண்ணியிருக்கேன். இந்த மாதம் ஒரு 30ஆம் தேதிக்குள்ளே எப்படி நான் ஒரு 3000 அந்த மாதிரி போடணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய எய்மு. அதை நான் போடுவேன். அந்த மாதிரி நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா, இப்போ நம்ம வந்துட்டு 2 மாதத்துக்கு ஒரு டைமு கிராமாவும் பர்ச்சேஸ் பண்ணுறோம், உண்டியல்லையும் அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணுறோம். நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு சிக்கனமாக இருக்கோமோ கண்டிப்பாக அந்தளவுக்கு மட்டும்தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும். சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாராலையுமே முடியும். இப்போ என்னென்னா, இப்போ நம்ம உண்டியலில் வந்துட்டு ஒரு கிராமாக நம்ம வந்துட்டு 2 மாதத்துக்கு ஒரு டைம் சேவ் பண்ணுற அமௌண்ட்டும் இருக்கும். நம்ம உண்டியலில் இப்போ என்னென்னா, நம்ம 1 கிராம் வாங்குற அளவுக்கு நம்ம அமௌண்ட்டு சேர்த்துட்டோம் அப்படின்னா, நீங்கள் உடனே போய் அது கோல்டாக வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம கையில் அமௌண்ட் வச்சுருந்தோம்னாவே கண்டிப்பாக அது வேறு ஏதாவது செலவுக்காக செலவாயிடும். நம்ம அந்த கோல்டுக்காக சேர்த்து வைக்கிற அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் வேறு எதுக்காகவுமே நீங்கள் எடுக்காதீங்க. கண்டிப்பாக நம்ம 2 மாதத்துக்கு ஒரு டைம் கோல்டு வாங்கியே ஆகணும். 1 கிராம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியே வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறதுல வந்துட்டு எல்லாருமே தெளிவாக இருங்க. எல்லாருமே
கண்டிப்பாக வாங்கியே ஆகணும், நம்மளால் சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக முயற்சியை கைவிடாமல் சேர்த்து வைங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போது டிஜிகோல்டு அப்படியே இந்த 2 மாதத்துக்கே கிட்டத்தட்ட நான் 4200 மேலே நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நான் எப்படியுமே இந்த ஒரு மாதத்தில் வந்துட்டு ஒரு 3000 அந்த மாதிரி நான் சேர்த்துருவேன்னு வைங்க. இப்போ இது எனக்கு எப்போ முடியுதுன்னா ஏப்ரல் மாதம் முடியுது. நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் மாதம் வந்துட்டு எனக்கு இது வந்துட்டு முடியுது. அதுக்குள்ளே நான் அந்த ஒரு இனிமே தான் நான் அந்த ஜூன் மந்த்லேருந்து தான் நான் கோல்டே வந்துட்டு கிராம் சேர்க்க போகிறேன். நான் அந்த 2nd மந்த் 4th மந்த் நான் சேர்க்கலை. இப்போ அதாவது இந்த 6th மந்த் நான் சேர்க்கலாம். 6th மந்த்துங்கும் போது நம்ம ஜூன் மாதம், இந்த ஜூன் மந்த்லேருந்து நம்ம சேர்க்கலாம். எனக்கு அதனால் அதில் 2 கிராம் வந்துட்டு கழிஞ்சிரும். அப்போ நம்ம இந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த 4 மாதத்தில் நான் ஒவ்வொரு கிராம் பர்ச்சேஸ் பண்ணினேன் அப்படின்னா 4 கிராம் ஆயிடும். இதில் இந்த 4 கிராம் அதுவும் இல்லாமல் நம்ம டிஜிகோல்டு அப்ளை போகிறோன்னா ஒரு மாதத்தில் எப்படியுமே நம்மளால் முடிஞ்சது ஒரு 2500 மட்டுமே வைங்க. அந்த அளவுக்கு போட்டோம் அப்படின்னா அதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரும். நான் இந்த ஒரு கிராமாக கோல்டு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறத அப்படியே என்ன பண்ணுவேன்னா, நான் நெக்ஸ்ட் மந்த் இந்த டிஜிகோல்டு ஆப் ஸ்கீம் முடியும் போது அதோட எவ்வளோ அமௌண்ட்டை நான் அதில் பே பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கணும், அதோடு இதையும் போய் ஜாயின் பண்ணி நம்ம எவ்வளோ கோல்டு வந்துட்டு வாங்க முடியுமோ அதை வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ இப்போ எப்படி கிட்டத்தட்ட 1 பவுனுக்கு மேலே நம்ம வாங்கிடலாம். கண்டிப்பாக எல்லோரும் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது 1 பவுன் நம்ம எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா, கேர்ள் பேபி வச்சுருக்கவங்களாம் கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு பொருளுங்கிறது கண்டிப்பாக ஒரு அவசியமான ஒன்று தான். கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பின்னாடி வந்துட்டு அது இன்னும் ரேட் ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா நம்ம இதுதான் கம்மி ரேட்டாக தெரியும். அப்போ பார்க்கும்போது இவ்வளோ கம்மியாக இருக்கும் போதெல்லாம் எடுக்காமல் விட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அந்த மாதிரி யோசிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பொருள் வந்துட்டு சேர்த்து வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம 1 பவுனாவது நம்ம கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி நான் வாங்கியிருக்கேன். எப்படி வாங்கியிருக்கேன்னா, அந்த இப்போ அச்சை தேதி முடிஞ்சு இல்லைங்க, அப்போ வந்துட்டு ஒரு 1/2 பவுன் நான் எடுத்திருக்கோம். அந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் நான் அதுக்கு முன்னாடிலாம் நான் எடுத்ததில்லை. நான் இனிமேல் தான் நான் யோசிச்சிருக்கேன். கண்டிப்பாக 2 மாதத்துக்கு ஒரு டைம் நம்ம 1 கிராம் பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும். நம்மளோட செலவை எந்தெந்த அளவுக்கு குறைக்கணுமோ கண்டிப்பாக குறைச்சே ஆகணும் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். இன்னொன்று என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இப்போது நம்ம வந்துட்டு ஒரு கோல்டு போய் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம பழைய பொருளை கொடுத்துட்டு வாங்குவோம் தெரியுங்களா? அந்த மாதிரி யாருமே தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. நமக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு செயினோ ஏதோ ஒன்று அந்திருந்தாலோ இல்லை அது நமக்கு யூஸ் இல்லை, அதை நம்ம கொடுத்து மாற்றி தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் மட்டும் அதை மாற்றுங்க. மற்றபடி அது வந்துட்டு நல்லா தான் இருக்குது, நம்ம வேணாம் ஓல்டு டிசைனாக இருக்குது நம்ம வேறு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றாதீங்க. ரொம்ப அமௌண்ட்டு நம்ம எடுக்கும் போது இருந்த அமௌண்ட்டை விட இப்போ வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா, இப்போ உள்ள ரேட்டை விட நம்ம பொருள் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் எடுப்பாங்க. நான் லாஸ்ட்டாக ஒரு 2.5 பவுன் நான் எடுத்திருந்தேன். அதில் வந்துட்டு நான் என்னோடய கம்மல் ஜிமிக்கி வந்துட்டு ஒரு 1 பவுன் கம்மல் 1.5 பவுன் வளையல் நான் கொடுத்துருந்தேன். அது 2மே ஒன்றுமே ஆகாத பொருள், 2மே நல்ல பொருள் தான். நான் ஏன் அதை கொடுத்து வாங்கினேன்னு எனக்கே தெரியலை. எனக்கு சத்தியமாக அப்போது அந்த இதே இல்லை. நான் கண்டிப்பாக இப்போ உள்ள எனக்கு இது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொருளை நான் கொடுத்துருக்கவே மாட்டேன். நான் தெரியாமல் அதை கொடுத்து நான் வந்துட்டு கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அதில் எனக்கு ஏகப்பட்ட லாஸ் ஆச்சு. அதனால் யாருமே சரி, யூஸ்ஃபுல்லாக இல்லாத பொருளை மட்டும் கொடுத்து வேறு பொருள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கோங்க. ஆனால் நீங்கள் இருக்கிற பொருளை யாருமே கொடுக்காதீங்க. நம்ம கிராம் வந்துட்டு நீ சேர்க்க தான் பார்க்கணும், நம்ம கையில் இருக்கிற பொருளை வந்துட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கணும். நம்மளால் எல்லாராலையும் முடியுங்க. யாராலையும் சேவிங்ஸ் வந்துட்டு பண்ண முடியாதுங்கிறது ஒரு இதே கிடையாது. இப்போது என்னென்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கு இது ஹேபிட்டாக இருக்கும். நம்ம சேவ் பண்ணணும், மணி சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஹேபிட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு அது பழக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் 1 மாதம் சேர்த்து வச்சு பாருங்களேன். 1 மாதம் சரி நம்ம எடுத்து வச்சு தான் பார்க்கலாமே அப்படின்னு சேர்த்து வச்சு பாருங்கள். இது உங்களுக்கு அப்படியே ஒரு ஹேபிட்டாகவே மாறிடும். இது ஒரு நல்ல ஹேபிட்னு கூட சொல்லலாம். நீங்கள் கண்டிப்பாக அமௌண்ட்டை எடுத்து வைங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெரிய பொருள் இந்த வருஷத்துக்குள்ளே எடுக்கலாம். நான் வந்துட்டு இப்போ என்னென்ன பண்ணுறேன், இந்த மாதத்துக்கு இப்போ நான் வந்துட்டு இந்த ஜூன் மாதத்தில் இருந்து தான் நான் அந்த 1 கிராம் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். இப்போ ஜூன் மாதத்துக்கு நான் ஒரு 7500 நான் எடுத்து வச்சுருக்கேன் இருக்குது என்கிட்ட. அந்த அமௌண்ட்டை வச்சு நான் 1 கிராம் கோல்டு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இனி 2 மாதம் கழிச்சு நம்ம எப்படி கோல்டு எடுக்கிறோம், டிஜிகோல்டு ஆப் முடிகிறதுக்குள்ளே அந்த டிஜிகோல்டு ஆப்பில் நான் நெக்ஸ்ட் மந்த்து வரைக்கும் நான் எவ்வளோ பே பண்ணியிருக்கேன், இந்த மந்த் வரைக்கும் நான் ஒரு 4200 மேலே பே பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் மந்த்துங்கும் போது நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்கோம், இந்த இயர்க்குள்ளே எவ்வளோ முடியுது, நம்ம எவ்வளோ பொருள் எடுக்கலாம், அந்த மாதிரி எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் என்ன எடுக்க போகிறேன். இந்த உண்டியல் சேவிங்ஸ், இந்த நம்ம காயின்ஸ்லாம் காயின்ஸ் உண்டியல்லாம் தனியாக போட்டிருக்கோம், நோட்டுலாம் தனியாக ஒரு உண்டியலில் போட்டிருக்கோம். அதெல்லாம் எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், எவ்வளோ
அமௌண்ட்டை வச்சு நம்ம மொத்தமாக நம்ம கோல்டு வந்து எத்தனை பவுன் எடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயிலாம் நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இருக்கும். நான் நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். நான் வந்துட்டு போடுற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக எல்லாருமே அமௌண்ட்டை சேவ் பண்ணுங்கள். நம்ம கோல்டு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். என்னோட ஜாயின் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு கோல்டு வந்து கிராம் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் ஒவ்வொரு 2 மாதத்துக்கு ஒரு டைம் நான் கிராம் எடுக்கிறதையும் நான் உங்களுக்கு வந்துட்டு நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் அதை வந்து அதே மாதிரி நீங்களும் இனிமேல் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணி கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த வீடியோ வந்துட்டு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணுறோம் அந்த மாதிரி டீட்டெயில் வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.